श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஸ்ரீ யதிராஜ சப்ததி ஸ்தோத்திரத்தில் இன்றைய தினம் 54வது ஸ்லோகம் அனுபவிக்க ஆச்சாரியன் அனுகிரகம். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள் வைதீகர்களின் புண்ணியத்தின் விளைவாயிருத்தல் என்று தெரிவிக்கிறார். வேதங்களின் வியசனத்தை போக்க வல்லவை சுவாமி ஸ்ரீசுக்திகள் என்று தெரிவிக்கிறார். ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசுக்திகளின் பெருமையை, நிகரற்ற உயர்வை உள்ளது உள்ளபடி எடுத்து காட்டுகிறார் இந்த 54வது ஸ்லோகத்தில். யதா பூத ஸ்வார்த்தா யதி நிருபதி சூக்திர் விஜயதே சுதா சந்தோஹாப்திஹி சுசரித விபக்தி ஸ்ருதிமதாம் கதா திரிப்யத் கௌதஸ்குத கலக கோலாஹலஹத திரிவேதி நிர்வேத பிரசமன வினோத பிரணயினி யதா பூத ஸ்வார்த்தா யதி நிருபதி சூக்திர் விஜயதே சுதா சந்தோஹாப்திஹி சுசரித விபக்தி ஸ்ருதிமதாம் கதா திரிப்யத் கௌதஸ்குத கலஹ கோலாஹலஹத திரிவேதி நிர்வேத பிரசமன வினோத பிரணயினி. ஸ்ரீ பாஷ்யக்காரனின் ஸ்ரீசுக்தி உண்மையான பொருள்களையே கூறுகிறது. அவருடைய ஸ்ரீசுக்திகளை சேவிக்கும் போது இதுவே ஒரு அமிர்த கடலோ என்று கருதும்படி பரமபோக்கியமாயிருக்கிறது, ஆனந்தமாயிருக்கிறது. வேதங்களை கற்று அவை கூறும் வழியிலேயே நடந்து வேதாந்த அர்த்தங்களை தெளிவாக அறிய விரும்புகின்ற வைதிகர்கள் அவர்கள் செய்த நல்ல புண்ணியம், தபஸ் பரிபக்குவ நிலையை அடைந்து இந்த ஸ்ரீசுக்திகளாய் அவதரித்ததோ என்று நினைக்கலாம்படி அவர்களுக்கு அந்த அர்த்தங்களை தெளிவாய் விளக்குகிறது. அதாவது வைதீகர்கள் வேதாந்த அர்த்தங்களை, வேதங்களை கற்று அவை கூறும் வழியிலே நடந்து வேதாந்த அர்த்தங்களை தெளிவாக அறிய விரும்புகின்ற வைதீகர்களின் புண்ணிய பலனே ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்திகளாக அவதரித்ததோ என்னும்படி அவர்களுக்கு அந்த அர்த்தங்களை, வேதாந்த அர்த்தங்களை தெளிவாய் உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளக்குகிறது. பிற மதத்தினர் வாதம் புரியும் தம்முடைய சக்தியால் கர்வம் கொண்டு, செருக்கு கொண்டு, அகம்பாவம் கொண்டு வேதம் முதலிய பிரமாணங்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு வாக்கியத்தை ஏற்றுக்கொள்வேன், இன்னொரு வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று எதற்கும் காரணத்தையே கேட்டுக்கொண்டு மிக்க ஆரவாரத்துடன் சப்தத்துடன் வாதப்போர் புரிகின்றனர். அதனால் வேதங்கள் நிலை குலைந்து வருந்தி கிடந்தன. ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி பிற மதத்தினரின் வாதங்களையெல்லாம் மறுத்து வேதாந்த அர்த்தங்களின் அர்த்தத்தை நன்கு விளக்கி அவற்றுக்கு வந்த துன்பத்தை எளிதில் போக்கவே எப்பொழுதும் ஆர்வமுடையதாய் திகழ்கிறது ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்தி. பிற மதத்தினரின் வாதங்களையெல்லாம் அறுத்தொழிந்து வேதாந்த அர்த்தங்களை நன்கு விளக்கி அவற்றுக்கு வந்த துன்பத்தை போக்கறதுக்காகத்தான் எப்பொழுதும் ஆர்வமுடையதாக இருப்பது போல திகழ்கிறது பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசுக்திகள். ரொம்ப அழகாக தெரிவிக்கிறார். உடையவருடைய நூல்கள் தத்துவங்களை சரியாக விளக்கும். அமுத பொழிவுக்கு கடல் அது. வேதங்களை கற்றறிந்தவர்களுடைய பாக்கியத்தினுடைய விளைவு, புண்ணியத்தினுடைய பலன். வாதங்களில் கர்வம் கொண்ட ஹேதுவாதிகளுடைய சண்டைகளின் கூச்சலினால் சீர்கெட்ட 3 வேதங்களின் வருத்தத்தை போக்குபவர் என்கிற விளையாட்டில் விருப்பம் கொண்டது இவருடைய ஸ்ரீசுக்திகள். யதா பூத ஸ்வார்த்தா, யதா பூத உண்மையான
ஸ்வார்த்தா தன்னுடைய அர்த்தத்தை உடையதாயும், சுதா சந்தோக அமுதப்பெருக்குக்கு அப்தி கடல் போன்றும், ஸ்ருதி மதாம் வைதிகர்களுக்கு சுச்சரித்த புண்ணியத்தின் விபக்திகி பரிபக்குவமாயுள்ள யதி நிருபத்தி சூக்திகி உடையவருடைய ஸ்ரீசூக்தி, கதா வாதத்தால் திருப்பியத்தை செருக்கு கொண்ட, கௌதஸ்குத ஏன் எப்படின்னு குதர்க்கவாதம் காரணம் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுடைய, கலக போரில் உள்ள கோலாகலத்தாலே ஹத துன்புறுத்தப்பட்ட திரிவேதி 3 வேதங்களின் நிர்வேத வருத்தத்தை பிரசமன போக்குவதாகிய வினோத விளையாட்டில் பிரணயனி விருப்பமுடையதாய் விஜயத்தே விளங்குகிறது என்கிறார். வேதம் அனாதியானது. அதன் பொருளை அறிய வேண்டுமென்றால் பெரியோர்களை அடிபணிந்து, சான்றோர்களை அடிபணிந்து, அவர்களிடமிருந்து உபதேசமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராமானுஜர் அப்படி அறிந்தவர். அதனால் அவர் கூறும் பொருள் வேதத்தின் உண்மை பொருளாய் உள்ளது. அந்த ஸ்ரீசூக்திகளை சேவிக்கும் போது இது ஒரு அமுத கடலோ என்று எண்ணும்படி உள்ளது. வேத கோட்பாடுகளை பின்பற்றி வாழ்பவரான வைதிகர்கள் அவர்கள் செய்த புண்ணியத்தின் பயன் இந்த ஸ்ரீசூக்திகளாக பரிணமித்ததோ என்று எண்ணும்படி இருக்கிறது. பாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள் வேதத்தையே ஒப்புக்கொள்ளாது குதஹா குதஹா என்று எப்படி ஏன் என்று வாதம் செய்பவர்கள், அப்படி விதண்டாவாதம் செய்பவர்களால் துன்புறுத்தப்பட்ட வேதங்களின் வருத்தத்தை எஃபர்ட்லெஸ்ஸாக விளையாட்டாக போக்குவதில் வல்லமை உடையதாய் விளங்குகிறது ஸ்ரீபாஷ்யக்காருடைய ஸ்ரீசூக்திகள். திரிவேதி நிர்வேத என்று பொதுவாக கூறியிருப்பதால் வேதம் அனைத்தும் பிற மதத்தினரால் அலக்கழிக்கப்பட்டு துன்பமடைந்தன என்று பொருள் கொள்ளலாம். அல்லது திரிவேதி என்றால் பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி என்று 3 வேதங்களையும் திரிவேதி என்று கொள்ளலாம். மத்வருடைய மதத்தை சார்ந்தவர்கள் பேதஸ்ருதியை முக்கியமாக கொண்டு அபேதஸ்ருதியை நிராகரித்தனர். கடகஸ்ருதி இருவருக்குமே வேண்டாததாயிற்று. அபேதஸ்ருதி அத்வைதிகள் எடுத்துக்கொண்டு பேதஸ்ருதியை நிராகரித்தனர். ஆகையால் இந்த 3 வேதங்களும் துர்வாதிகளால் வருத்தமடைந்தன. எம்பெருமானாரோ பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி, சகுணஸ்ருதி, நிர்குணஸ்ருதி போன்ற எல்லா ஸ்ருதிகளையும் முக்கியமாக கொண்டார். தனித்திருத்தல், ஒன்றுபட்டிருத்தல், குணங்களை பெற்றிருத்தல், குண சம்பந்தம் ஆற்றிருத்தல் போன்ற முரண்பட்ட கருத்துக்களை விளக்கும் ஸ்ருதிகளின் பொருள்களை கடகஸ்ருதியின் துணை கொண்டு ஒருங்கவிட்டார். சூத்திர வாக்கியம் ஒருங்கவிட்டனர். ஆகையால் வேதம் அனைத்துக்கும் பிராமாண்யம் விளக்கப்பட்டதாயிற்று. எந்த வேதமும் தப்பாக சொல்லாது. எனவே எல்லா வேதங்களும் சந்தோஷம் அடைந்தன. நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்கிறார் அமுதனார். ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களில் ஆழ்ந்த அறிவுடைய ராமானுஜருக்கு வேதத்தின் துன்பத்தை போக்குதல் ஒரு விளையாட்டு போல இருந்ததா. இப்படி ஆச்சரியமாக இந்த ஸ்லோகத்திற்கு அஸ்மத் ஆச்சாரியனுடைய அழகான வியாக்கியானம் இப்போ சேவித்து அனுபவிக்கலாம். ஸ்ரீ பாஷ்யக்காரரின் ஸ்ரீசூக்திகளின் பெருமையை, நிகரற்ற உயர்வை உள்ளபடி எடுத்து காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தில். யதா பூத ஸ்வார்த்தா வேத வாக்கியங்களுக்கு பொருள் கூறும்போது இயற்கையாக உண்மையாக என்ன பொருளை சப்தங்கள் கொடுக்குமோ அதை விளக்கமாக அனைவருக்கும் புரியும்படி ஏற்கும்படி கூறுகிறார் பாஷ்யக்காரர். இல்லாத கருத்தை சிறிது ஏற்றியோ இருக்கிற கருத்தை குறைத்தோ கூறமாட்டார் பாஷ்யக்காரர். எனவே இவருடைய ஸ்ரீசுக்திகள் அமிர்த கடல் போன்றது. வித்வான்கள் வரிக்கு வரி வாக்கியம் தோறும் உடையவரின் பொருளை ஆழ்ந்து அனுபவித்து மகிழ்கிறார்கள். உடையவர் வியாசரின் பிரம்மசூத்திரங்களை பாராச்சரிய வசசுதாம் உபனிஷத் துக்தாப்தி மத்தியோதிருதாம் என்று அமிழ்தம் என்கிறார். சூத்திரங்களாகிய அமிர்தத்தை பின்னவர்கள் நன்கு அனுபவிக்கும்படி உரையிட்டதை ரசித்து அனுபவித்த சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தியை
மிக மிக போக்கியமான அமிர்த கடல் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானின் அனுகிரகத்தினால் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைத்தது. அதே போல வேதங்களை உயிராக கொண்டு அதன்படியே நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்து தவ முனிவர்களாய் தபஸ் பண்ணுற மாதிரி யோகிகளாய் ஞானிகளாய் திகழும் வைதீக சார்வபௌமர்களுடைய வேதாந்திகளுடைய சுகிருத புண்ணிய விசேஷத்தினால் அவர்களுடைய புண்ணிய விசேஷத்தினால் அமிர்த சமுத்திரமான ஸ்ரீபாஷ்யம் நமக்கு கிடைத்தது என்கிறார் நம் சுவாமி தேசிகன். திரிவேதி, அதாவது 3 வேதங்களாகிய நாயகி, அவளுடைய உயிர் தோழி எதிராஜருடைய ஸ்ரீசுக்தி. 3 வேதங்களாகிய வேதநாதா, வேத நாயகி, வேத மாதா, அவளுடைய உயிர் தோழி எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள். வேதத்தில் போற்றப்படும் விஷ்ணு பத்னியான சீதை அசோகவனத்தில் ராட்சசிகளால் துன்புறுத்தப்படும் போது திரிஜடையும் சரமையும் பிரிய சகிகளாயிருந்து சீதையின் நிர்வேதத்தை துக்கத்தை போக்கி ஆஸ்வாசனம் பண்ணியது போல இங்கு வேத மாதாவுக்கு ஏற்பட்ட துக்கத்தை போக்கி ஆறுதல் அளிக்கிறதாம் எதிராஜருடைய ஸ்ரீசுக்திகள். காணாத சாக்கிய பாஷண்டை த்ரயீ தர்மோ விலோபிதா என்றபடி பிற மதவாதிகள் தவறான வழியில் வாதங்களை செய்து குதூகலமாக கோலாகலம் பண்ணுகிறார்கள். காட்டு கத்தல் கத்துகிறார்கள். வேதங்களில் கூறப்பட்டதை ஏற்காமல் அது எப்படி இது எப்படி என்று ஹேதுவாதம் பண்ணுகிறார்கள். வேதத்தை ஒப்புக்கொண்டு சிலர் அதற்கு தவறான பொருள்களை கூறுவதும் ஒரு சில வாக்கியங்களை ஏற்று பல பகுதிகளை இது முக்கியமல்ல என்று ஒதுக்குவதுவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளும் ஒற்றுமை இல்லாமல் விதண்டாவாதம் செய்து சண்டை போடுகிறார்கள். துவைத்திகள் பேத ஸ்ருதிகளை முக்கியமாக ஒப்புக்கொண்டு அபேத ஸ்ருதிகளை முக்கியமல்ல என்கிறார்கள். அத்வைதிகளோ அபேத ஸ்ருதிகளை முக்கியமாக கொண்டு பேத ஸ்ருதிகள் உண்மையான பொருளை கூறாமல் வியாவகாரிகமாக, அதாவது பாமரர்களின் பேச்சு வழக்கில் உள்ள பேதத்தை கூறுவதால் அது முக்கியமல்ல என்கிறார்கள். கடகஸ்ருதிகளை இவர்கள் பொருட்படுத்தவே இல்லை, கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிட்டார். இவ்வாறாக பிற மதவாதிகள் அனைவரும் பேதஸ்ருதி, அபேதஸ்ருதி, கடகஸ்ருதி எனப்படும் 3 வகை ஸ்ருதிகளுக்கும் முக்கியமான பொருள்களை கூறவில்லை. எனவே பிபேதி அல்பஸ்ருதாத் வேதக மாமயம் பிரதரிஷ்யதி, முறைப்படி நன்கு கற்காமல் அரைகுறையாக கற்றவர்களைக் கண்டு வேத மாதாவானவள் இவர்கள் என்னை வஞ்சித்து ஏமாற்றி விடுவார்களே என்று பயப்பட்டாளாம், அஞ்சுகிறாளாம். ஸ்ரீ பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்தியான அன்பு தோழியோ பேத அபேத கடகஸ்ருதிகளுக்கு முக்கியமான அர்த்தங்களை கூறி வேத மாதாவை ஆறுதல் அளிக்கிறார். இப்படி இதையே சுவாமி தேசிகன் மிதோ பேதம் தத்வேஷு அபிலஷதி பேதஸ்ருதியதः விசிஷ்டைகயாத் ஐக்கிய ஸ்ருதிரபி ச சார்த்தா பகவதி இமௌ அர்த்தௌ கோப்தும் நிகில ஜகதந்தர்மயிதா நிதீச்சோ லக்ஷ்மீ ச ஸ்ருதிபி அபராபி பிரணிததே. உபனிஷத்துக்களில் உள்ள பேதஸ்ருதிகள் சித், அச்சித், ஈஸ்வரன் என்ற தத்துவங்கள் 3ம் ஸ்வரூபத்தாலும் குணத்தாலும் வெவ்வேறானவை. உபனிஷத்துகளில் கூறப்படும் பேதஸ்ருதிகள் சித், அதாவது ஜீவாத்மாக்கள், அச்சித் இந்த அச்சேதனங்கள், ஈஸ்வரன் பிரம்மன் ஆகிய 3 தத்துவங்கள் 3ம் ஸ்வரூபத்தாலும் வேறானவை, குணத்தாலும் வேறானவை என்று தெரிவிக்கிறார். ஜீவர்களும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள், அனேன ஜீவேன ஆத்மனா என்று. அபேத ஸ்ருதிகள் அச்சேதனங்கள், சேத்தனங்கள் இந்த 2ஐயும் ஷரீரமாக உடைய ஈஸ்வரன் ஒருவனே என்று, அவன் ஒருவன்தான் என்று ஐக்கியத்தை கூறுகிறது. தனக்கு மேலானவன் இல்லாமல் சர்வ உத்தமனாய் ஸ்ரீயப்பதியாய் விளங்கும் ஈஸ்வரன் சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றிற்கும் அந்தரியாமையாய் மறைந்து நின்று சர்வ ரட்சகனாகவும் சர்வ நியாமகனாகவும் சர்வ சுவாமியாகவும் திகழ்கிறான் என்று கடகஸ்ருதிகள் கூறும். ஆகையால் பிற மதவாதிகளால் இந்த 3 வகையான ஸ்ருதிகளுக்கும் நிர்குண சகுண ஸ்ருதிகளுக்கும் முக்கிய அர்த்தம் சொல்லாததால் வேத மாதாவிற்கு ஏற்பட்ட வருத்தத்தை ஸ்ரீ பாஷ்யகாரருடைய ஸ்ரீசுக்தி இப்படி ஸ்ருதிகளுக்கு முக்கிய அர்த்தத்தை சொல்லி அந்த வருத்தத்தை போக்கிற்று என்கிறார் சுவாமி தேசிகன்.
அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.